ஆல்ரெடி கன்னை காணும் சீதாராம் தேடிக்கிட்டு இருப்பாரு. இந்த கன்னை யார் எடுத்திருப்பான்னு சொல்லி, ஜெயண்ணா கேஸில் இன்வால்வ் ஆன அந்த பசங்களை அடித்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு ஸ்டேஷனில் வச்சு. நீங்கள் தான் கன்னை எடுத்தால் கொடுத்துருங்கன்னு சொல்லி, சீதாராம் அடிக்கிற அடியில் இவனுங்க நான் எடுக்கவே இல்லை சார், நாங்கள் எடுத்து அந்த கன்னெலாம் எடுக்க போகிறோம்னு சொல்கிறப்ப சீதாராமுக்கு டென்ஷனாகி வெளியே போய் அவர் ரூமில் உட்காந்துருப்பாரு. அப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த கண்ணாடி போட்ட வேணா வந்திருப்பானா, இந்த மாதிரி என் பையனை இவன் தான் சார் டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பான். நம்ம சீதாராம் அங்கே ஒரு ஏட்டை கூப்பிட்டு இந்த பையன் யாருன்னு சொல்லி நீ விசாரிங்க, இந்த மாதிரி அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்து போயிருக்கான்னு சொல்கிறப்ப, அவர் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பார்க்குறப்ப, அவரோட நோட்டீஸ் போர்டு இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கும். சார் இந்த பையன் ஆல்ரெடி மிஸ்ஸிங்னு சொல்லி ரிப்பன் ஸ்டேஷன்லேருந்து நம்ம கொடுத்துருந்தாங்க, அவனோட அம்மா வேணா வர சொல்லியிருக்கேன் சார்ன்னு சொல்லப்போ, சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி பேசுவோன்னு சொல்லியிருப்பாரு சீதாராம். அந்த அம்மா வந்துடும். அந்த அம்மாட்ட சீதாராம் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ என் பையன் காணாம போய் 3 மாதம் ஆகுது சார், அந்த ஆள் ஒரு லூஸு, அவன் பொண்ணு இறந்து போயிடுச்சு, அதனால் யாரோட ஃபோட்டோ கிடச்சாலும் என் பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க, சுற்றிக்கிட்டு இருக்கான், என் பையன் என்ன ஆகுனான்னு சொல்கிறப்ப இருங்கம்மா நான் என்னென்னு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறமா சீதாராம் வந்து அந்த கண்ணாடி போட்ட ஆளை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி அவனோட பக்கத்து ஊர் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போவார். அவனை பற்றி டீட்டெயிலாம் கேட்குறதுக்கு. அப்போ அங்கே உள்ள எஸ்ஐ என்ன சொல்லுவார்னா, அவன் ஒரு லூஸு சார், ஆல்ரெடி அவன் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு, அவனோட ஒய்ஃபும் இறந்து போச்சு, அதனால் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டான், அதனால தான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான், அதனால் ஸ்கூல்லேருந்து அவனை அனுப்பிட்டாங்க சார், அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஃபைல் டீட்டெயில்ஸை அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். சீதாராம் வந்து தனிப்பட்ட முறையில் அவனை விசாரிக்க ஆரம்பிப்பார். சீதாராம் பார்த்திங்கன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பார். அந்த கண்ணாடி போட்டுருப்பான் பார்த்திங்கன்னா, அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பார். அவன் வேலை பார்த்த இடம், அவனோட ஊர், அந்த ஆள் வந்து ஒரு சைக்கோ மாதிரி சார், அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவான், அவன் இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக தான் இருப்பான்னு சொல்லிப்போ ஸ்டேஷனில் உள்ள எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சார் அந்த கண்ணாடி போட்ட வந்து நம்மளோட கன்னை எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப சீதாராம் வந்து அவன் வீட்டுக்கு கிளம்புவார். அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி போட்டான் வீட்டை காட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவனோட பொண்ணோட லவ்வரும் அந்த வீட்டில் தனியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை அவன் பார்த்துருவான். பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்திக்கிட்டு இருப்பான். இந்த கண்ணாடி போட்டவன் அந்த பொண்ணை அடித்தது மட்டும் இல்லாமல் அவனோட லவ்வரையும் அடித்து கொன்றுவான். கத்தியால் குத்தி கொன்னே போடுவான். இது வந்து ஒரு மென்டல் இல்யூஷன், இது இவனுக்கு மட்டும் தான் நடக்கும். ஏன்னா இவன் வந்து கனவுல தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம சீதாராம் வந்து இவன் வீட்டுக்கு வந்துடுவார். வந்து கதை தொட்டுறவர் உள்ளே வரலாமான்னு கேட்டு, வாங்க சார் வேணும், இந்த மாதிரி பக்கத்து வரைக்கும் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் உங்கள் பொண்ணு விஷயமா தான், வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், எனக்கு கொஞ்சம் டீ வேணும், கொஞ்சம் டீ போட்டு தரீங்களான்னு சொல்கிறப்ப, சார் இந்த நான் டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டவன் உள்ளே போவான். இப்போ இந்த கண்ணாடி போட்டவன் டீ போட உள்ளே போன டயத்தில் பார்த்திங்கன்னா வீடை சர்ச் பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா இங்கே நம்மளோட காணாமல் போன கன்று எதுவும் இங்கே இருக்குமான்னு. அந்த டைம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு ரூம் மட்டும் பூட்டின மாதிரி இருக்கும். அந்த ரூமை உடச்சி உள்ளே போய் பார்ப்பாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு டெட் பாடி இருக்கும். ஆஹா, நம்ம தேடிக்கிட்டு இருக்க சைக்கோ இவன் தான், ஊரில் உள்ள எல்லாத்தையும் கொல்றது இவன் தாங்கிறத சீதாராம் கன்ஃபார்ம் பண்ணிடுவார். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி போட்டவன் சீதாராமை பின்னாடி கண்ணால் சுட்டுருவான். இந்த டைம் பார்த்திங்கன்னா சீதாராமோட போலீஸ் டீம் வந்து உள்ளே இறங்கிடுவாங்க. உள்ளே இறங்கி இந்த கண்ணாடி போட்டோன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ சீதாராமுக்கு பின்னாடி அடிபட்டுக்கனால அவரை ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சுருவாங்க. ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சு அவரை போய்கிட்டு இருப்பார். இப்போ மேலே இடத்துலேருந்து ஃபோன் வரும், அந்த சைக்கோவை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி, அவனை வந்து கோர்ட்டில் சரண்டர் பண்ணணும், அவனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த டைம் சீதாராம் வந்து அவனை அனுப்பிக்கிட்டு இருக்க டயத்தில் ஸ்டேஷனில் ஒரு எஸ்ஐயை பற்றி கேட்பார். அவர் எங்கன்னு, அவர் நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணுறோம் சார், அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கார் சார் அப்படின்னு சொல்லி சீதாராமுக்கு அவர் உள்ள ஆள் சொல்லுவார். சார் வசந்த் சார் ஃபோனே எடுக்கலை, ட்ரை பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசந்த் சாரை அந்த சைக்கோ அடித்து கொன்று அதே பேட்டர்னில் கொன்னுக்கிட்டு இருப்பான். இப்போ கொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு சீதாராம் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருப்பார். கண்ணாடி போட்டவன் சைக்கோலாம் இந்த கொலை பண்ணுறது யார், இதே மாதிரி ஏன் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் ஏன் எல்லா ஆண்களையும் கொலை பண்ணுறான்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருப்பார். இப்போ நம்ம ஹையர் ஆஃபீஸரும் வந்துடுவார். இந்த கேஸ் நமக்கு இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குது, எப்படியா முடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா கதை ஸ்டார்டிங் ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பிச்சிருக்கும். சீதாராம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், அந்த கேஸை எப்படி கொண்டு போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த இறந்து போன எஸ்ஐயோட வீட்டிலேருந்து அவரோட மனைவியும் அவரோட பொண்ணு வந்திருப்பாங்க. அவன் மனைவி அவங்ககிட்ட வந்து அவரோட திங்ஸு, அவரோட ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல அப்போ ஒரு ரிசிப்ட் ஒன்று கீழே விழுவும். அது என்ன ரிசிப்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் ஸ்கூலோட பேமெண்ட் ரிசிப்ட்டு. இப்போ அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு மியூசிக்கே பிடிக்காது சார், அவருக்கு மியூசிக்னால விருப்பம் இருக்கான்னு சொல்கிறப்ப தான் சீதாராமுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா இறந்து போனவங்க எல்லா வீட்டிலுமே ஒரு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த மியூசிக் ஸ்கூலில் தான் மியூசிக் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் படித்த அந்த பொண்ணுங்களோட அப்பாக்கள் மட்டும்தான் இறந்துருப்பாங்க. அப்போ சீதாராமுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு நேராக மியூசிக் ஸ்கூலுக்கு போய் அங்கே உள்ள ரெக்கார்டை எடுத்து யார் இவங்க எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பார். சீதாராம் மியூசிக் ஸ்கூலுக்கு போய் அங்கே உள்ள என்கொயரி ஆரம்பிப்பார். இந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க, இவங்களாம் என்னோடய பேஜ் தான், இந்த மாதிரி வீக்கெண்ட் பேஜ் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்கொயரி ஆரம்பிப்பார். இப்போ அந்த இறந்து போயிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் எல்லாத்தையும் அனுப்பி அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கான்னு செக் பண்ண சொல்லியிருப்பார். சீதாராமோட டீம் அங்கே போய் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க. பட் எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. பட் சீதாராம் என்ன செய்வார்னா ஒவ்வொரு வீட்டுக்காக போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும்.
ஒரு வீணை. அந்த வீணை வந்து அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த இறந்து போனவங்களோட எல்லா வீட்லேயுமே இந்த வீணை இருக்கும். ஸோ அந்த வீணை எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி என்கொயரி ஆரம்பிப்பாங்க மறுபடியும். அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கீழே விழுந்து கிடந்துச்சு, என்னோடய வீட்டுக்கு வரப்போ என் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சீதாராமுக்கு இந்த வீணையை பார்த்தோன்னே ஒரு டவுட் வரும், இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லி. அப்போ அவருக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த கண்ணாடிக்காரன் கேஸை விசாரிக்காண்டி அந்த பக்கத்தூர் ஸ்டேஷன் போயிருப்பார் பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஃபைல் கீழே விழுந்திருக்கும். அந்த கீழே விழுந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வீணை ஃபோட்டோ இருக்கும். அதை தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஏன்னா இந்த கண்ணாடிக்காரன ஒய்ஃப் இறந்த அந்த வருஷமும் அந்த ஃபைலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த வருஷத்தில் உள்ள எல்லா ஃபைலும் என்கொயரி பண்ணுறப்ப இப்போ கொலை நடக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு கொலை அந்த ஊரில் நடந்திருக்கும், அதே பேட்டர்னில் நடந்திருக்கும். ஆக மொத்தம் இப்போ அந்த சைக்கோ வந்து இந்த கொலை பண்ணவனாக தான் இருக்கணும்னு சொல்லி இப்போ இந்த கேஸை அந்த டயத்தில் விசாரித்த அந்த எஸ்ஐயை தேடி போவார் நம்ம சீதாராம். அந்த எஸ்ஐயை தேடி போய் இந்த கேஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த கேஸை பற்றின டீட்டெயிலாக அந்த எஸ்ஐ சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ அவர் அந்த ஊரில் வந்து ஒரு பையன் இருந்தால் மாஞ்சான்னு. அந்த மாஞ்சாங்கிற பையனும் அந்த ஊரோட பெரிய கவுடாங்கிறோட பொண்ணும் லவ் பண்ணிக்கிருந்தாங்க. லவ் பண்ணி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள ஒரு வயசானவனா அர்ஜுனன் வந்து இவங்க லவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட வீட்டில் சொல்லி கொடுத்துட்டான். இதனால் அவங்க 2 பேத்துக்கும் பெரிய பிரச்சனை ஆகி மாஞ்சாவை ஒரு போலி கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. ஒரு போலியான ஒரு கேஸை போட்டு அவனை உள்ளே தள்ளிட்டாங்க. மாஞ்சா மேலே போட்ட கேஸ் என்னென்னா, கவுடாவோட வேலைக்காரியை கெடுத்துட்டான்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு தான் உள்ளே தள்ளியிருப்பாங்க.